கவலையை விடுங்கள். அந்த கீரையை நான் கொண்டு வந்து தருகிறேன். அதை எப்படி சமைக்க வேண்டும் என்ற பக்குவத்தையும் நானே சொல்கிறேன். கீரையின் பெயர் என்னவென்று சொன்னீர்கள்? தூதுவளை கீரை. அதாவது இருமல் என்பதற்கு ஈழை என்று பழந்தமிழில் சொல்வார்கள். இந்த கீரை ஈழையிடம் தூது சென்று இருமலை உடலை விட்டு அகலச் செய்யும். அதனால்தான் தூது ஈழை கீரை என்று இதற்கு பெயர் ஏற்பட்டது. அதுவே பிற்காலத்தில் மருவி தூதுவளை கீரை என்றாகிவிட்டது. விளக்கங்களெல்லாம் சரிதான். ஆனால் என் மீதும் மன்னர் மீதும் உங்களுக்கு என்ன பிரத்யேகமான அக்கறை என்பதுதான் எனக்கு சந்தேகமளிப்பதாக உள்ளது. நான் இந்நாட்டின் பிரஜை அல்லவா? அவர் என் நாட்டின் மன்னர் அல்லவா? என் மன்னர் நன்றாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பிரஜையின் விருப்பமாக இருக்கக்கூடாதா? இருக்கலாம். ஆனால் நீர் இந்நாட்டு பிரஜை என்பதை நான் எப்படி நம்புவது? உங்களின் சந்தேகம் எனக்கு புரிகிறது. திடீரென்று புதிதாய் வந்தவன் புதிதாய் எதையோ மன்னருக்கு சமைத்து போட சொல்கிறானே, எதுவும் ஆபத்தாக முடியுமோ என்றுதானே சந்தேகப்படுகிறீர்கள்? கவலை கொள்ளாதீர்கள். 2 அடுக்கு சோதனைக்கு பின்பே நீர் கீரையை மன்னருக்கு அளிக்கலாம். அதனால் நீங்கள் மன்னரால் புகழப்படுவதும் உறுதி. ஆமாம், அது என்ன 2 அடுக்கு சோதனை? மன்னர் உணவருந்தும் முன் ஒவ்வொரு பதார்த்தத்தையும் ருசி பார்க்கவும், ஏதேனும் ஆபத்தான பொருட்கள் கலந்திருக்கிறதா என்று சோதிக்கவும் ஒருவர் உண்டல்லவா? உண்டு. அவர் 2ஆம் அடுக்கு. அதற்கு முன் 1 அடுக்கு சோதனையை நீரே மேற்கொள்ளும். யோசிக்காதீர். இதே நாழிகையில் இதே இடத்திற்கு தூதுவளை கீரையோடு வருகிறேன். அதை செய்யும் பக்குவத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். தூதுவளை கீரையை துவையலாக செய்வதுதான் அதன் ருசியை அதிகப்படுத்தும். இன்றே செய்து பார்த்து சோதித்து நீர் திருப்தியடைந்த பின் நாளை மன்னருக்கு பரிமாறுங்கள். மிக்க நன்றி. உடனே ஏற்பாடு செய்யுங்கள். மன்னா, என்ன? இவைகளில் எதுவுமே தங்களுக்கு ருசிக்கவில்லை என்பதை தங்கள் திருமுகத்தை பார்த்தவுடனே நான் புரிந்து கொண்டேன். அற்புதமான கண்டுபிடிப்பு. உமது பெயர் மட்டும் நலன் என்று இருந்தால் போதாது, சமையலும் நலபாகம் போல் ருசிக்க வேண்டும். நானும் என்றாவது ஒரு நாள் நீர் நன்றாக சமைத்து விடுவீர் என்று பல நாட்களாக காத்திருக்கிறேன். ஆனால் நீரோ என்றும் ஒரே மாதிரியாகத்தான் இருப்பேன் என்று சமையல் சாதனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறீர். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மன்னவா. எப்படியாவது உங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் யோசித்து யோசித்து இன்று புதிதாய் ஒன்றை செய்திருக்கிறேன். பலே, இத்தனை நாட்களாக பழைய பதார்த்தங்களினால் என் நாவை கொன்று கொண்டிருந்தீர். இன்று புதிதாய் ஒன்றால் கொல்வதாக உத்தேசித்து விட்டீரோ? நீர் ஒரு பதார்த்தத்தை புதிதாக செய்து அது நன்றாக இருக்கிறதா என்று சோதனை செய்ய நாட்டை ஆளும் மன்னனையே தேர்ந்தெடுத்து விட்டீரோ? ஐயோ மன்னா, நான் சொல்ல வந்ததின் அர்த்தம் அதுவல்ல. வேண்டாம், இங்கிருந்து சென்று விடு. என் கோபத்தை கிளறாதே. தங்களை வைத்தா நான் செய்த புதியதை சோதனை செய்வேன். என்னையும் இன்னும் பலரையும் சோதனைக்கு உட்படுத்திய பிறகுதான் இதை நான் தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நிச்சயம் இந்த புதிய பதார்த்தம் தங்களுக்கு மிகவும் பிடிக்கும் மன்னவா. அப்படியா? உண்மையாகத்தான் சொல்கிறாயா? இந்நாட்டு மன்னரின் ஆரோக்கியம் காக்கும் பெரும் பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் பொழுது அதை நான் செவ்வனே செய்ய வேண்டும் அல்லவா? ஓ, அந்த பொறுப்பு இன்றுதான் நினைவுக்கு வந்ததோ? இத்தனை காலங்கள் நடப்பதறியாமல் உணர்வற்று கிடந்தீரோ?
இன்று நான் அதை உணர்ந்து கொண்டேன் மன்னவா. தயவு கூர்ந்து சந்தேகத்தை விடுத்து நான் தரும் புதிய பதார்த்தத்தை சாப்பிட்டு பாருங்கள் மன்னவா. நிச்சயம் நீங்கள் என்னை பாராட்டுவீர்கள். முதலில் பரிமாறும். பாராட்டுகிறேனா அல்லது படுகுழியில் தள்ளுகிறேனா என்று பிறகு பார்த்துக் கொள்வோம். பயப்படாதீர்கள் மன்னவா, சுவைத்து பாருங்கள். ஏ அறிவியலி, மன்னியுங்கள் மன்னா, இது உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைத்தேன். இதை ஏனடா இத்தனை நாட்களாக எனக்கு கொடுக்காமல் இருந்தாய்? மன்னா, ஆஹா, அருமை அருமை. தங்களுக்கு பிடித்திருக்கிறதா மன்னவா? பிடித்திருக்கிறதாவா? அற்புதமான சுவை, அறுசுவை கலவை. இப்படி நீ தினமும் எனக்கு உண்டி படைத்தால் நான் ஏன் உன்னை பணியை விட்டு போகச் சொல்ல போகிறேன்? அது சரி மன்னவா, நீயாகவே தான் இப்படி ஒன்றை தயாரித்திருக்கிறாயா? உண்மையைச் சொல். இதில் என்ன சந்தேகம் அண்ணா? நானே பல நாட்கள் யோசித்ததன் பலன்தான் இது. ஆஹா ஆஹா, அற்புதம் அற்புதம், மிகச் சுவையாக இருக்கிறது. ஆமாம், என்ன இது? துவையல் மன்னவா, துவையல். துவையலா பொரியலா என்று எனக்கு தெரியாதா? இதை எதை வைத்து சமைத்தாய்? அதைச் சொல். தூதுவளை கீரையை வைத்து. தூதுவளை கீரையா? நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அது இத்தனை சுவையாக இருக்கும் என்பதை இன்றுதான் புரிந்து கொண்டேன். யாரங்கே? மன்னா, தளபதியை வரச் சொல். உத்தரவு மன்னா. நலவாகரே மன்னவா, சாதத்தை பரிமாறுங்கள். வணங்குகிறேன் மன்னவா. நம் அடிசில் பணியாளருக்கு என் பரிசாக ஒரு பொற்கிழியை கொடும். உத்தரவு மன்னவா. அது மட்டுமல்ல, இனி இவன் ஊதியத்தில் 10 பொற்காசுகள் அதிகமாக கொடுக்க ஏற்பாடு செய்யும். தங்கள் ஆணை மன்னவா. மிக்க நன்றி மன்னவா. வெறும் நன்றி மட்டும் சொன்னால் போதாது. தினம்தோறும் இந்த தூதுவளை கீரையை நீ எனக்கு சமைத்து தர வேண்டும். தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம், அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்திருக்கிறேன். நாள் தவறாமல் தூதுவளை துவையில் தங்கள் உணவில் இடம்பெறும். என்ன சமையலறை சக்கரவர்த்தியே, ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போல் தெரிகிறதே. தளபதியாரே, தங்களோடு வேடிக்கையாக உரையாடும் மனநிலையில் நான் இல்லை. என்ன, உணவு கூடத்தில் இன்று கிண்ணம் ஏதும் பறந்ததா? அப்படி இருந்திருந்தால் கூட நான் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேனே. என்னை ஒரு முறை தீர்க்கமாக பார்த்துவிட்டு ஏதும் பேசாமல் எழுந்து சென்று விட்டார். அவருக்குள்ளே கோபம் கொப்பளித்துக் கொண்டிருக்கிறது. வெறும் இலையை வைத்திருப்பீர், கோபம் வராமல் என்ன செய்யும்? எல்லாம் பரிமாறித்தான் வைத்திருந்தேன்.
வெல்லமிட்ட பச்சடி ஒன்று, தயிர் பச்சடி ஒன்று, 4 வகை காய்கறிகள், நாரத்தை ஊறுகாய், பழக்கலவை என அனைத்தையும் தான் பரிமாறியிருந்தேன். இவ்வளவும் இருந்தா மன்னர் கோபப்பட்டார். அப்படி என்றால் நிச்சயம் உமது சமையலில்தான் ஏதோ கோளாறு நடந்திருக்க வேண்டும். இல்லை தளபதியாரே, 3வது நாளாக தூதுவளை துவையல் இன்றும் இலையில் இடம்பெறவில்லை. ஓ, அதுதான் அவருக்கு கோபம். சரியான மூடர் ஐயா நீர். அதுதான் அவர் கோபத்திற்கு காரணம் என்று தெரிந்த பிறகு இலையில் நடுநாயகமாக அதைத்தானே வைத்திருக்க வேண்டும். நான் என்ன அதை வைத்துக்கொண்டா பரிமாறாமல் போனேன்? கிடைக்கவில்லை தளபதியாரே. 3 நாட்களாக தூதுவளைக்கீரை கிடைக்கவில்லை. ஓ, அதுதான் காரணமா? ஆமாம் தளபதியாரே, 1 மாத காலமாக தூதுவளைக்கீரையை சாப்பிட்டு, ஆஹா இதுவல்லவா சமையல், இதுவல்லவா துவையல் என்று என்னை தினமும் பாராட்டிக் கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது பழையபடி என்னை கோபிக்க ஆரம்பித்து விட்டார். ஓஹோ, யாரோ மணக்கால் நம்பி என்பவர் தினமும் தூதுவளை கீரையை கொண்டு வந்து தருவதாக கூறினீரே, அவர் இன்று வரவில்லையோ? ஆமாம் தளபதியாரே, அவர் வராதுதான் இப்பொழுது எனக்கு பிரச்சனையே. சரியான ஆளையா நீர். மன்னருக்கு அது மிகவும் பிடிக்கும் என்றால் அதற்காக யாரோ ஒருவரையா நம்பி இருப்பீர். காய்கறி சந்தைக்கு சென்று அந்த கீரையை நீரே வாங்கி வர வேண்டியதுதானே? அந்த தூதுவளைக்கீரை நம் ஊரில் அவ்வளவு எளிதாக கிடைப்பதில்லை தளபதியாரே. ஓ, எங்கிருந்தோ அவரே எடுத்து வந்து அவரே தினமும் கொண்டு வருவதால் அது கிடைக்கும் இடம் பற்றி நான் அவரிடம் விசாரிக்கவில்லை தளபதியாரே. சரி, அந்த மணக்கால் நம்பி பெயரை சொல்லி தண்டோரா போட்டு அவரை எப்படியாவது வரவழைக்க ஏற்பாடு செய்கிறேன். நீர் தண்டோரா போட்டு அவரை வரவழைப்பதற்குள் என் தலையே போய்விடும். அதுதான் என் விதி என்றால் அதை யாரால் மாற்ற முடியும்? ஆஹா, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. கவலைப்படாதீர்கள். ஏதாவது உடல் அசௌகரியமாக இருக்கலாம், அல்லது வெளியூர் கூட போயிருக்கலாம். அதை என்னிடம் சொல்லி தொலைத்திருக்க கூடாதா? அட, அவர்தான் சொல்லவில்லை. நீராவது சென்று அவரை பார்த்திருக்க வேண்டியதுதானே? அவருக்கு என்னவாயிற்று என்று தெரிந்து கொள்ளலாம் என்றால் அவர் இருக்கும் இடம் கூட எனக்கு தெரியவில்லையே. சொன்னால் மட்டும் கோபம் வருகிறதே உமக்கு. இப்படி கூடவா இருப்பீர்? அவர் இந்த ஊர்தானா, எங்கு இருக்கிறார் என்பது போன்ற விவரங்களை நீர் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டாமா? எப்படியாவது அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடியும். நானும் ஒற்றர்களை விட்டு அவர் இடத்தை கண்டுபிடிக்க சொல்கிறேன். நீர் சொன்ன அந்த மணக்கால் நம்பி வரவில்லை என்றால் உமது மானம் கப்பல் ஏறிவிடும். உடனே கண்டுபிடியும். வணங்குகிறேன் மன்னவா. என்ன தளபதி, கண்டுபிடித்தீர்களா அந்த கயவனை? அவனை கண்டுபிடித்து விடலாம் மன்னா, ஆனால் அதனால் எந்த பயனும் இல்லை. ஏன்? அவன்தானே அந்த தூதுவளை கீரையை பக்குவமாகச் செய்பவன். அவனை எங்கிருந்தாலும் பிடித்து இழுத்து வாருங்கள். ஆணை மன்னவா. ஆனால் நான் முன்பு கூறியதையே இப்பொழுதும் கூறுவதற்காக என்னை மன்னியுங்கள். அவனால் நமக்கு எந்த பயனும் இல்லை. புரியவில்லை தளபதி. நான் ஏற்கனவே தூதுவளையை சாப்பிடாத துக்கத்தில் இருக்கிறேன். இப்பொழுது நீர் வேறு என் ஆத்திரத்தை அதிகப்படுத்துகிறீர். சற்று விளக்கமாக சொல்லுங்கள். மன்னவா, ஆராய்ச்சி செய்தேன், கண்டுபிடித்தேன் என்று அவன் கூறியதெல்லாம் பொய். என்ன பொய்யா? ஆமாம் மன்னவா. அவனுக்கு தூதுவளை கீரையை கொண்டு வந்து கொடுத்ததும், அதன் மகத்துவத்தை உரைத்ததும், செய்முறை பக்குவத்தை சொன்னதும் ஓர் அந்தணர். தினமும் கீரையை கொண்டு வந்து சமையற்காரனிடம் கொடுத்ததும் அவர்தான். விடியலிலேயே வந்து கீரையை அவனிடம் சேர்ப்பித்து விடுவாராம். சரி, இப்பொழுது அந்த அந்தணருக்கு என்னவாயிற்று? 4-5 நாட்களாக அவர் வரவில்லை. அதனால் கீரையும் வரவில்லை மன்னவா. மிகவும் கேவலமாக இருக்கிறது தளபதி. ஒரு பெரிய நாட்டின் மன்னவனுக்கு பிடித்த கீரையை யாரோ ஒருவன் ரகசியமாக கொண்டு வந்து கொடுப்பானாம். இந்த மடையன் அதை சமைப்பானாம். எதற்காக இந்த ரகசியம்? ஊரறிய செய்திருந்தால் தினமும் போட்டி போட்டுக்கொண்டு மக்களே அந்த கீரையை கொண்டு வந்து நம்மிடம் கொடுத்திருப்பார்களே. சமையற்காரனின் சுயநலம்தான் மன்னவா. பெருமையெல்லாம் தனக்கே சேர வேண்டும் என்று நினைத்திருக்கிறான். எப்படியும் இன்று கீரையோடு வந்து விடுவான் என்று தோன்றுகிறது. வெறுங்கையுடன் வந்தால் என் முன்னே இழுத்து வாருங்கள். தண்டனை சிரச்சேதமா அல்லது புறச்சேதமா என்பது பற்றி அப்பொழுது யோசிப்போம்.
சுவாமி. உள்ளே வாருங்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். என்னை மறந்து விட்டீர்களா? என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள்? நான் உங்களை மறப்பேனா? என்னை மறக்கவில்லை, எனக்கு செய்து வந்த உபகாரத்தை மறந்து விட்டீர்களே சுவாமி. உபகாரமா? ம், அப்படி என்ன செய்து விட்டேன்? என்ன சுவாமி இது? பல நாட்களாக தூதுவளை கீரையை தவறாமல் அளித்து உதவிய தாங்கள் சில நாட்களாக அதை தராமல் சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டீர்களே. ஓ, அதைச் சொல்கிறீர்களா? உங்களின் இக்கட்டான நிலையைக் கண்ட நான் உங்களுக்கு உதவ வேண்டும் என்று தூதுவளைக்கீரையை தொடர்ந்து கொடுத்து வந்தேன். சில நாட்களாக என்னால் வர முடியவில்லை. ஆ? சரி, என் இருப்பிடத்தை நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள்? அதை ஏன் கேட்கிறீர்கள்? மன்னருக்கும் பதில் சொல்ல முடியாமல், நீங்கள் இருக்குமிடமும் தெரியாமல் நான் தவித்த தவிப்பு இருக்கிறதே. பிறகு மிகவும் அரும்பாடுபட்டு உங்களை தேடி கண்டுபிடித்து விட்டேன். உங்கள் மன்னருக்கு தூதுவளைக்கீரையின் மீது ஏற்பட்ட ருசி இன்னும் தீரவில்லையா? தீருவதா? சொல்லப்போனால் அந்த கீரை மீது மன்னருக்கு மோகமே ஏற்பட்டு விட்டது. ம், அதை உண்பதில் அவருக்கு அலுப்பே ஏற்படவில்லை. ஆனால் அதை சமைத்து சமைத்து எனக்கு அலுப்பு ஏற்பட்டு விட்டது. அதனால் அக்கீரையை நான் சமைப்பதாக இல்லை. ஐயையோ, தாங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என் உயிர் ஊசலாடிக் கொண்டிருக்கிறது. உங்களால் மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியும். உங்கள் மீது பெரும் நம்பிக்கை வைத்துள்ளேன். முடியாது என்று சொல்லி என் வாழ்க்கையை முடித்து விடாதீர்கள். தாங்கள் தான் எனக்கு உதவ வேண்டும். சரி, ஓரிரு நாள் போகட்டும். தூதுவளைக்கீரை கிடைத்தால் நானே கொண்டு வந்து கொடுக்கிறேன். சுவாமி, இன்று ஒரு வேளைக்காவது அந்த துவையலை உணவில் சேர்க்காவிட்டால் என் கதி அவ்வளவுதான். முன்பாவது சமையல் பிடித்தமாக இல்லை என்று மன்னர் வசைபாடிக் கொண்டிருந்தார். ஆனால் தற்பொழுது பிடித்த உணவு கிடைக்கவில்லையே என்று பித்து பிடித்தவர் போல் ஆகிவிட்டார். எப்படியாவது தேடி அந்த கீரை எனக்கு தினமும் தந்து விடுங்கள் சுவாமி. அப்படியென்றால் தாங்களும் எனக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். அவசியம் செய்து தருகிறேன். தங்கள் கீரையை சமைத்த நாள் முதல் அதை சாப்பிட்ட மன்னர் என்னை வெகுவாக பாராட்டி வெகுமதியாக அளித்த பொற்காசுகளை அப்படியே தங்களிடம் தந்து விடுகிறேன். போதுமா? எனக்கு பொற்காசுகள் வேண்டாம். அப்படி என்றால் உடுத்திக்கொள்ள சிறந்த ஆடைகள் வேண்டுமா? ஆனால் தாங்கள் இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்தால் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ்பவர் போல் தெரிகிறது. உண்மைதான். என்னால் எந்த விதத்தில் தங்களுக்கு உதவ முடியும் என்று சொல்லுங்கள், அப்படியே செய்து விடுகிறேன். நீங்கள் மனது வைத்தால் நிச்சயம் எனக்கு ஒரு காரியம் செய்ய முடியும். சொல்லுங்கள் சுவாமி, நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, தங்களின் விருப்பப்படி எப்படியாவது தூதுவளைக்கீரையை பறித்து வந்து பக்குவமாய் சமையல் செய்து தருகிறேன். ஆனால் அதற்கு பிரதி உபகாரமாக தங்கள் மன்னரிடம் சில நாழிகைகள் நான் தனிமையில் பேசுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும்.